turn to Psalm 91. நம்முடைய தியானத்திற்காக 91ஆம் சங்கீதம். There is no key. We shall read. Although we are going to meditate on the whole chapter, we shall read verse 14 for a key verse. நாம் முழு சங்கீதத்தையும் நாம் தியானிக்கிறதா இருந்தாலும் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Before we proceed, நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக, is there anyone here who is going through any form of trial? இங்கே யாராவது ஏதாவது விதமான பரீட்சைகளின் வழியாக செல்கிறவர்கள் இருக்கிறீர்களா? Some sickness, ஒருவேளை சில வியாதியா இருக்கலாம், financial struggles, ஒருவேளை பண பிரச்சனையாக இருக்கலாம், some mental problems, மன ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம். any kind of trial anyone is going through, some reproach or shame, எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும், பரீட்சையாக இருந்தாலும், நிந்தையாக இருந்தாலும், அவமானமாக இருந்தாலும், any kind of fear, ஏதாவது விதமான பயமாக இருந்தாலும், sleeplessness, தூக்கம் இல்லாமையாக இருந்தாலும், put up your hands. அப்படிப்பட்டவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். Anyone going through any kind of trial, இது போன்ற ஏதாவது விதமான பரீட்சைகளின் வழியாக செல்கிறவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். praise the Lord. Put down your hands, please. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This is a beautiful psalm for such people, அப்படிப்பட்டவர்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு சங்கீதம். provided we understand it the way God wants us to understand it. ஆனால் தேவன் நாம் எப்படி இந்த சங்கீதத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த விதத்தில் நாம் விளங்கிக் கொள்வோம் என்றால் அது நமக்கு ஒரு அருமையான ஒரு சங்கீதமாய் விளங்கும். There is no life as dangerous as this Christian life. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை போன்று அபாயமான ஒரு வாழ்க்கை இல்லை. And there is no life as safe as this Christian life. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை போன்றதான பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையும் இல்லை. That seems to be a contradiction. இது இரண்டும் முரண்பாடானதாக தோன்றுகிறது. But the meaning is, in the midst of such great danger, God gives us so much of protection. அதன் அர்த்தம் என்னவென்றால் அவ்வளவு அபாயம் நிறைந்தான அந்த ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் தேவன் அதிகமான ஒரு பாதுகாப்பை நமக்கு தருகிறார். Once an army general, ஒரு முறை ஒரு சேனையின் தலைவன், he was a godless man. அவர் தெய்வனற்ற ஒரு நபர், he was a wicked man. அவர் ஒரு பொல்லாத நபர். But he encountered, this is a real story, he encountered a war where he was. அவர் இருந்ததான இடத்திலே திடீரென்று ஒரு யுத்தத்தை அவர் சந்திக்க நேரிட்டது. I don't remember the place exactly. I think it was the Philippines. அது பிலிப்பீன்ஸ் என்று நினைக்கிறேன், ஆனால் அந்த இடம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. And one day suddenly 6 warplanes were heading towards his city. திடீரென்று அவருடைய பட்டணத்தை நோக்கி 6 யுத்த விமானங்கள், போர் விமானங்கள் அவருடைய பட்டணத்துக்கு நேராக வந்தது. And he knew his city is going to be demolished. அவருடைய பட்டணம் அழிக்கப்பட போகிறது என்று அவர் அறிந்திருந்தார். He was a godless man. He has never prayed. He doesn't know God. அவர் தேவனை அறியாத ஒரு நபர், அவர் இதுவரை ஜெபித்ததும் இல்லை. But somehow he got his hands on this Psalm 91. ஆனால் எப்படியோ அவருக்கு இந்த 91ஆம் சங்கீதம் கிடைத்து விட்டது. One thing he did, he just started reading Psalm 91 loudly as though he was praying. அவர் ஏதோ ஜெபிப்பதை போன்று இந்த 91ஆம் சங்கீதத்தை சத்தமாக வாசிக்க ஆரம்பித்தார். And as he was reading through the psalm, the sounds of the planes drew near. அந்த சங்கீதத்தை அவர் வாசித்துக் கொண்டே இருக்கும் பொழுதே அந்த போர் விமானங்களுடைய சத்தம் அதிகரித்தது. But instead of the planes dropping bombs and going away, the planes landed in the city. ஆனால் அந்த போர் விமானங்கள் எல்லாம் பாம்பு போட்டு குண்டுகளை போட்டுவிட்டு போவதற்கு பதிலாக அந்த பட்டணத்தில் அது இறங்கினது. And all 6 planes landed. 6 விமானங்களும் இறங்கினது. And the pilots got out and approached this general and said, "Sir, we are defecting from our army. We want refuge." அங்கே இருந்ததான பைலட்டுகள் இறங்கி வந்து அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய சேனையிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம், தப்பி வந்திருக்கிறோம், எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றார்கள். So see how when he thought he was going to die, suddenly unexpected protection came. அவர் மரிக்க போகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்ததான நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் எப்படி பாதுகாப்பு வந்தது என்று பாருங்கள். Whether you or I know this psalm by heart, the devil knows it because he quoted it to Jesus. இந்த சங்கீதம் உங்களுக்கும் எனக்கும் மனப்பாடமாக தெரிகிறதோ இல்லையோ, ஆனால் பிசாசுக்கு இது தெரியும். அவன் இயேசுவுக்கு இந்த வசனங்களை எடுத்து சொல்கிறான். If thou be the son of God, cast thyself down, for it is written,
He shall give his angels charge over thee, that they might bear thee up, lest thou dash thy foot against a stone. நீர் உண்மையில் தேவனுடைய குமாரனாய் இருப்பீர் என்றால் உம்மை கீழே தாழ தள்ளிக்கொள்ளும். ஏனென்றால் உம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதிருக்கும்படி தெய்வ தூதர்களை உங்கள் பாதங்களை ஏந்திக் கொள்ள கட்டளையிடுவேன் என்று எழுதியிருக்கிறதே என்றார். So the devil knew that verse by heart. அதனால் பிசாசுக்கு அந்த வார்த்தை மனப்பாடமாக தெரிந்திருந்தது. This verse, this psalm is so full of activity and so full of danger. இந்த சங்கீதம் முழுமையாக செயல்கள் நிறைந்ததாகவும் அபாயம் நிறைந்த ஒரு சங்கீதமாகவும் இருக்கிறது. We see pestilence. இங்கே கொள்ளை நோயை பார்க்கிறோம். We see snare. கன்னிகளை பார்க்கிறோம். We see destruction. அழிவை பார்க்கிறோம். We see arrows flying. அம்புகள் பறக்கிறதை பார்க்கிறோம். We see terrors in the night. இரவில் பயங்கரத்தை பார்க்கிறோம். We see thousands and 10,000s falling. 1000 பேரும் 10000 பேரும் விழுவதை பார்க்கிறோம். So it's a we see, and there are so many animals also here. பலவிதமான மிருகங்களையும் இங்கே பார்க்கிறோம். We see serpents and lions. சர்ப்பங்களையும் சிங்கங்களையும் பார்க்கிறோம். So it's a psalm with so much of danger in it. அதிகமான அபாயம் நிறைந்த ஒரு சங்கீதமாக இது இருக்கிறது. At the same time, அதே நேரத்தில் hidden amidst all this danger is so much of safety. இந்த எல்லா அபாயத்துக்கும் மத்தியில் மறைந்து அதிகமான பாதுகாப்பு இருக்கிறது. He is my refuge. அவர் என்னுடைய அடைக்கலமாய் இருக்கிறார். There shall no evil befall thee. உனக்கு எந்த தீங்கும் நேரிடாது. It shall not come nigh thee. அது உன்னை அணுகாது. He shall give his angels charge over thee. அவருடைய தூதர்களை உனக்கு அவர் கட்டளையிடுவார். I will set him on high. அவனை நான் உன்னதத்திலே வைப்பேன். I will be with him in trouble. அவருடைய பிரச்சனையில் நான் அவரோடு கூட இருப்பேன். With long life will I satisfy him and show him my salvation. நீடித்த நாட்களினால் நான் அவனை திருப்தியாக்கி என்னுடைய ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். So here is a mixture of danger and protection. இங்கே அபாயமும் பாதுகாப்பும் சேர்ந்த ஒரு சங்கீதமாக இருக்கிறது. Typical of our lives. நம்முடைய வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. Sometimes our heart is so fearful of what is going to happen. சில நேரத்தில் நம்முடைய இருதயம் என்ன நடந்து விடுமோ என்று பயந்து இருக்கிறது. Sometimes we feel God forsaken. சில நேரத்தில் தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்பதை போன்று நமக்கு தோன்றுகிறது. Because at the height of danger, God just seems to have disappeared. ஏனென்றால் நம்முடைய அபாய கட்டத்தினுடைய உச்ச கட்டத்தில் தேவன் இல்லாதவரை போன்றிருக்கிறார். But beloved, this psalm says that God is still there. ஆனால் அருமையானவர்களே, இந்த சங்கீதம் சொல்கிறது தேவன் அங்கே இல்லாமல் போய்விடவில்லை, அவர் இன்னும் அங்கேதான் இருக்கிறார். God's way of delivering is not like we think. தேவன் நம்மை விடுவிக்கிறதான விதம் ஏதோ நாம் நினைக்கிறதான விதத்தில் அல்ல. That's why we think humanly. So when God works out deliverance in some other way, we think we are God forsaken. நாம் மனிதன் நினைக்கிறதான விதத்தில் தேவன் நம்மை விடுவிப்பார் என்று நினைக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை உண்மையில் விடுவிக்கிறதான நேரத்தில் நாம் அதை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறோம். When he is working out some other kind of deliverance, வேற ஏதாவது விதத்தில் நம்மை விடுவிக்கிறதான நேரத்தில் நாம் அதை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறோம். That's why we should think as God thinks and see as God sees. அதனால்தான் தேவன் நினைக்கிறதான விதத்தில் நாம் நினைத்து தேவன் பார்க்கிறதான விதத்தில் நாம் பார்க்க வேண்டும். Now, basically there are two steps or stages of deliverance as we see in this chapter. நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது அடிப்படையில் 2 படிகள் விடுதலையில் காணப்படுகிறது. One, he delivers from trouble. ஒன்று, அவர் ஆபத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். Secondly, he delivers in trouble. இரண்டாவதாக ஆபத்தில் நம்மை அவர் விடுவிக்கிறார். I repeat, he delivers us from trouble. Secondly, he delivers us in trouble. அவர் நம்மை ஆபத்திலிருந்து விடுவிக்கிறார். இரண்டாவதாக ஆபத்தில் விடுவிக்கிறார். Verse 3 says, he shall deliver thee from the snare of the fowler. மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு விடுவிப்பார். So in English it is clear like this, he delivers thee from the snare of the fowler. அவர் உன்னை வேடனுடைய கண்ணியில் இருந்து விடுவிப்பார் என்று ஆங்கிலத்திலே வாசிக்கிறோம். And in verse 15 it says, I will be with him in trouble. 15ஆம் வசனத்தில் ஆபத்தில் நான் அவனோடு கூட இருப்பேன் என்று வாசிக்கிறோம். Both are different. இரண்டும் இதில் வித்தியாசத்தை பார்க்கிறோம். So God promises us to keep us from trouble, one.
ஆபத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிப்பார் என்று சொல்கிறார். அது ஒரு காரியம். In other words, he helps us to go around the problem sometimes. மறுவார்த்தையில் சில நேரத்தில் பிரச்சனையை சுற்றி வர செய்கிறார். In other words, we don't encounter that problem. மறுவார்த்தையில் அந்த பிரச்சனையை நாம் சந்திப்பதே இல்லை. But there are times when he takes us through the problem. ஆனால் சில நேரங்களில் பிரச்சனையின் வழியாகவே நம்மை அவர் நடத்தி செல்கிறார். There in the problem God delivers us, God keeps us. அங்கே பிரச்சனைக்குள்ளாக இருந்து அவர் நம்மை பாதுகாக்கிறார். So God delivers us from problems so that we might believe on him. தேவனை நாம் விசுவாசிக்கும்படியாக தேவன் நம்மை பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கிறார். God delivers us in the problem so that we might learn to trust in him. தேவன் மீது நாம் நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்ளும்படியாக பிரச்சனைக்குள்ளாக நம்மை அவர் பாதுகாக்கிறார். So it's not, Christian life is not, avoiding trouble all the time. கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் எப்பொழுதுமே பிரச்சனைகளை தவிர்த்து விடும் வாழ்க்கை அல்ல. It also has getting into trouble and being protected in there. சில நேரங்களில் பிரச்சனைக்குள்ளாகவும் சென்று அங்கே பாதுகாக்கப்படுகிறதான வாழ்க்கையும் கிறிஸ்துவ வாழ்க்கைதான். What pleasure does God take in putting us into trouble? நம்மை பிரச்சனைக்குள்ளாக மாற்றுவதில் தேவனுக்கு என்ன இன்பம் இருக்கிறது? God doesn't do things for nothing. தேவன் ஏதோ ஒன்றுமில்லாதவைக்காக காரியங்களை செய்கிறவர் அல்ல. Sometimes when we have nothing to do, we sleep. சில நேரத்தில் நமக்கு செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்றால் தூங்கி விடுகிறோம். Or we just go for a stroll. இல்லாவிட்டால் நாம் சுற்றி வர செல்கிறோம். We just go for a walk. நடந்து செல்கிறோம். Or we read the newspaper. இல்லாவிட்டால் செய்தித்தாளை வாசிக்கிறோம். Or we go to some relative's house because we have nothing to do. செய்வதற்கு ஒன்றும் இல்லாதபடியால் உறவினர்களுடைய வீட்டிற்கு சில நேரங்களில் செல்கிறோம். So there are some things we do without a purpose because there is time. சில நேரத்தில் நாம் காரணம் இல்லாமல் நோக்கம் இல்லாத சில காரியங்களை செய்கிறோம். ஏனென்றால் நமக்கு செய்வதற்கு ஒன்றும் இல்லாதபடியால் அப்படி செய்கிறோம். But God never does things like that. ஆனால் தேவன் ஒருபோதும் அவர் காரியங்களை அப்படி செய்வதே இல்லை. Everything he does is with a purpose. அவர் செய்வதெல்லாம் ஒரு நோக்கத்தோடு தான் அவர் செய்கிறார். Everything he allows in our life is with a purpose. நம்முடைய ஜீவியத்தில் வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறதான ஒவ்வொன்றும் ஒரு நோக்கத்தோடு காரணத்தோடு தான் அவர் அனுமதிக்கிறார். So all those who lifted up their hands, remember, God has permitted that problem, that trial with a purpose. அதனால் உங்களுடைய கரங்களை உயர்த்தினதான அனைவரும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை பரீட்சையை ஒரு நோக்கத்தோடு தான் அனுமதித்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். Here we read of a variety of dangers. இங்கே பலவிதமான ஆபத்துகளை பற்றி நாம் வாசிக்கிறோம். One is the snare of the fowler. ஒன்று வேடனுடைய கண்ணி என்று வாசிக்கிறோம். What is that? அது என்ன? There are so many unseen traps laid by the devil all lurking around. பிசாசினால் நம்மால் காணக்கூடாத விதத்தில் அநேக கன்னிகள் இங்கும் அங்குமாக வைத்திருக்கிறான். There are so many situations in our life we don't see a trap laid for us in the end. நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் அதனுடைய முடிவில் ஒரு கன்னி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இல்லை. For example, read Proverbs 7:23. உதாரணத்துக்கு நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 7:23. 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே போனான், அம்பு அவன் ஈரலை பிளந்தது. Like a bird hasteth to its snare, not knowing that it is a snare, that it is going to die. ஒரு குருவி அது எப்படி ஒரு கண்ணியை நோக்கி, அது ஒரு கண்ணி என்று தெரியாமலே, அது மரிக்க போகிறது என்று தெரியாமலே அது நோக்கி செல்வதை போன்று. This speaks of carnal sins. இது மாம்சீகமான பாவங்களை பற்றி பேசுகிறது. The devil will sometimes subtly attract us through our own desires and make us fall into traps which we don't realize. பிசாசு சில நேரங்களிலே நம்முடைய சொந்த வாஞ்சைகளை வைத்து சில பாவங்களுக்குள்ளாக நம்முடைய வாஞ்சைகள் மூலமாக இழுத்து நம்மை அதில் விட செய்கிறான். But like Balaam's donkey tried to keep Balaam away from danger, sometimes God also will give us a blow to keep us away from those traps. ஆனால் பிலேயாமினுடைய கழுதை எப்படி பிலேயாமை ஆபத்திலிருந்து பாதுகாக்கும்படியாக அது அந்த நேரத்தில் அது கிரியை செய்ததோ, அதே போன்று சில நேரத்தில் நம்மை ஆபத்திலிருந்து பாதுகாக்கும்படியாக சில நேரங்களில் சில அடி கொடுக்கிறார் தேவன். Sometimes we will meet with an accident. We don't realize if we had gone ahead, we would have met danger. சில நேரத்தில் நாம் ஒரு விபத்துக்குள்ளாகிறோம், நமக்கு தெரியாத, ஒருவேளை அந்த விபத்தை தாண்டி நாம் சென்றிருப்போம் என்றால் ஒரு அபாயத்துக்குள்ளாக நாம் சென்றிருக்கலாம். So God permits an accident or a physical trouble
to prevent us from spiritual trouble which is eternally dangerous. விபத்துக்குள்ளாக தேவன் நம்மை மாற்றுகிறார், இல்லாவிட்டால் சில நேரத்தில் சரீர பிரகாரமான பிரச்சனைக்குள்ளாக மாற்றுகிறார். அதன் காரணம் என்னவென்றால் அதை காட்டிலும் பெரிதான ஆவிக்குரிய பிரச்சனைக்குள்ளாக நாம் சென்று அது நித்தியமான ஆபத்தை நமக்கு உண்டு பண்ணிவிடாது இருக்கும்படியாக அப்படி செய்கிறார். So God prevents us or protects us from the snare of the fowler. வேடனுடைய கண்ணியிலிருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிறார். And he protects us from the noisome pestilence. அவர் பாழாக்கும் கொள்ளை நோயிலிருந்து அவர் நம்மை பாதுகாக்கிறார். That means there are sometimes dangers which will attack a whole city. சில நேரத்தில் ஒரு ஆபத்து அது முழு பட்டணத்தையும் அது தாக்குகிறதாக இருக்கும். Like that there are some plagues. For example, now there is something called a bird plague or something going on now. சில நேரத்தில் சில விதமான கொள்ளை நோய்கள் இருக்கு. இப்பொழுது பறவையினால் உண்டாகும் கொள்ளை நோய் என்று சொல்கிறார்கள். Like that, when anything strikes a city or a land, a group of people, God promises protection. இது போன்று பட்டணத்தையோ இல்லாவிட்டால் ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ ஏதாவது வியாதி தாக்குகிறதான நேரத்தில் தேவன் நமக்கு பாதுகாப்பை வாக்களிக்கிறார். Terror by night. இரவினுடைய பயங்கரம். In the night there are so many things that man can be afraid of. இரவு நேரத்தில் மனிதன் பயப்படக்கூடிய அநேக காரியங்கள் உண்டு. Snakes, பாம்பை குறித்து பயப்படலாம், thieves, திருடர்களை பற்றி பயப்படலாம், bad dreams, கெட்ட கனவுகளை பற்றி பயப்படலாம். So God promises us deliverance and protection in all these things. இவை எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நமக்கு பாதுகாப்பை வாக்களிக்கிறார், விடுதலையும் வாக்களிக்கிறார். Some people are haunted by bad dreams in the night. சிலர் இரவு நேரத்திலே கெட்ட சொப்பனங்களின் மூலமாக அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். Sometimes we see dreams about something dangerous going to happen. சில நேரத்தில் ஏதோ நமக்கு ஒரு ஆபத்தானது நடைபெறுவதை போன்று நாம் சொப்பனம் காண்கிறோம். As though the devil is coming to attack us. ஏதோ பிசாசு வந்து நம்மை தாக்குவதை போன்று நாம் சொப்பனம் காண்கிறோம். Sometimes God may be warning us about danger that's going to take place. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற இருக்கிறதான அபாயத்தை பற்றி ஒருவேளை தேவன் நம்மை எச்சரிக்கிறதா இது இருக்கலாம். But if it's happening too often, it's from the devil. ஆனால் அடிக்கடி அது வருகிறது என்றால் அது பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது என்று ஆகிறது. There are two kinds of fears. One is a good fear that makes us repent. The other is a bad fear that ruins our health. இரண்டு விதமான பயம் உண்டு. அது நம்மை மனம் திரும்ப செய்கிறதான ஒரு பயம், மற்றொரு பயம் நம்முடைய ஆரோக்கியத்தையே அது சீர்குலைத்து விடுகிறதான ஒரு பயமாக இருக்கிறது. So even in such situations, in such dreams, God can give us deliverance. அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலும் அப்படிப்பட்டதான சொப்பனங்களிலும் இருந்தும் தேவன் நமக்கு விடுதலை தரலாம். Arrows that fly by day. பகலில் பறக்கும் அம்புகள். These are problems that can rise up in our work spot. இவையெல்லாம் நம்முடைய வேலை இடத்தில் நடைபெறுகிறதான பிரச்சனைகளாக இருக்கலாம். Sudden problems that come. திடீரென்று நம்முடைய வேலை இடத்தில் வருகிறதான பிரச்சனைகள். But God is our protection and promises protection even in such situations. ஆனால் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தேவன் நமக்கு பாதுகாப்பை வாக்களிக்கிறார். அவர் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறார். Pestilence in darkness. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள். The Egyptians suddenly in the middle of the night found dead bodies in their house. எகிப்தியர்கள் திடீரென்று அவர்கள் இரவில் எழுந்து பார்க்கும்போது அவர்களுடைய வீட்டில் மரித்த சரீரங்களை பார்த்தார்கள். It came as a judgment upon them. அது அவர்கள் மீது ஒரு நியாய தீர்ப்பாக வந்தது. So also when judgment strikes a land, just like the Israelites were protected, not one of their children died. God promises us protection from untimely deaths. இது போன்ற நியாய தீர்ப்பு விதிக்கப்படுகிறதான நேரத்தில் எப்படி இஸ்ரவேலர்களுடைய ஒரு பிள்ளையும் மரிக்காது இருந்ததை போன்று தேவன் இது போன்று நம்மையும் பாதுகாக்கிறார். காலத்திற்கு முன்பே நம்மை மரிக்காதபடி அவர் நம்மை பாதுகாக்கிறார். Destruction at noonday. மத்தியானத்தில் பாழாக்கும் கொள்ளை நோய்கள். Destruction at noonday. மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும். So what is this? இது என்ன? This can be diseases caused by extreme heat. இது அதிகமான சூட்டினால் உண்டாகிறதான வியாதிகளாக இருக்கலாம். Whatever might happen to others, God promises us protection. மற்றவர்களுக்கு என்னதான் ஆனாலும் தேவன் நமக்கு பாதுகாப்பை வாக்களிக்கிறார். God has provided a place of security. தேவன் ஒரு பாதுகாப்பின் இடத்தை நமக்கு தந்திருக்கிறார். It's called the secret place of the Most High. அது உன்னதமானவருடைய மறைவிடம் என்று அழைக்கப்படுகிறது. What is the secret place? இந்த மறைவிடம் எது? It is the presence of God. அது தேவனுடைய சமூகம். Slowly we will see how we can develop
or grow in that secret place. அந்த மறைவிடத்தில் நாம் எப்படி வளரலாம் என்பதை நாம் மெதுவாக பார்க்கலாம். Now there are about 3 or 4 stages in this secret place. இந்த மறைவிடத்தில் 3-4 படிகள் இருக்கிறது. First of all, this psalm introduces the secret place to us. முதலாவதாக இந்த சங்கீதம் இந்த மறைவிடத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. So usually when we are in trouble, we can't see any refuge. பொதுவாக நாம் பிரச்சனையில் இருக்கிறதான நேரத்தில் எந்த விதமான அடைக்கலத்தையும் நம்மால் பார்க்க முடியாது. But this psalm has a message that in every trial of our life there is a secret place where we have protection. ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பரீட்சையிலும் ஒரு மறைவிடம் இருக்கிறது, அங்கே நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை இந்த சங்கீதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. Just like in the eye of a storm there are no clouds, there is no heavy wind, you can see the stars above, you can see the clear sky. Even so, in the middle of all our troubles, if we can discover the presence of God, there we can be close to God, we can maintain our joy. எப்படி ஒரு புயலினுடைய கண்ணில் அந்த இடத்தில் நாம் தெளிவாக வானத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறதோ, எப்படி தெளிவாக நட்சத்திரங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறதோ, அங்கே காற்று ஏதும் இல்லாமல் இருக்கிறதோ, அதே போன்று நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியில் தேவனுடைய சமூகத்தை நம்மால் கண்டுபிடிக்க கூடும் என்றால் அங்கே நமக்கு பாதுகாப்பு உண்டு. You are in the center of the storm, the eye is in the center of the storm, but you don't feel the storm. புயலின் கண் புயலினுடைய மத்தியில் தான் இருக்கிறது, ஆனால் புயலை நம்மால் அங்கே பார்க்க முடியாது. The psalmist had discovered such a secret place, and so he's introducing that secret place to a person, any person going through any trial. இந்த சங்கீதக்காரன் அப்படிப்பட்டதான ஒரு மறைவிடத்தை அவன் கண்டிருக்கிறான். அதனால் எந்த விதமான பரீட்சைக்குள்ளாக போகிறதான நபர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த மறைவிடத்தை அவன் அறிமுகப்படுத்துகிறான். So people who murmur and blaspheme and backslide during trials are those who have not discovered that secret place. ஆனால் பரீட்சைகளின் நேரத்தில் முறுமுறுத்து பின்மாறி தேவனண்டையிலிருந்து பின்வாங்கி போகிறதான ஜனங்கள், தேவனை தூஷிக்கிறதான ஜனங்கள், இந்த ரகசியமான மறைவிடத்தை தேவனுடைய சமூகத்தை கண்டடையாத ஜனங்கள். That's why all this happens. அதனால்தான் இவையெல்லாம் சம்பவிக்கிறது. That's why the storm is so great for them. அதனால்தான் அவர்களுக்கு புயல் பெரிதாக தோன்றுகிறது. But if we go to the presence of God, ஆனால் நாம் தேவனுடைய சமூகத்திற்கு செல்லுவோம் என்றால் we can enjoy heaven in the middle of the trial. அந்த பரீட்சையின் மத்தியில் பரலோகத்தையே நாம் அனுபவிக்கலாம். So many saints of God go through so many storms in life, but they are so happy. அநேக தேவனுடைய பரிசுத்தவான்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக புயல்களின் வழியாக செல்கிறார்கள். அப்படி இருந்தாலும் அவர்கள் அதிக சந்தோஷமாக இருக்கிறார்கள். So many other people of God go through so many storms in life and they are so sad, dejected, fed up of life. ஆனால் அநேக தேவனுடைய பிள்ளைகள் மற்ற அநேகர் அவர்கள் அநேக பரீட்சைகளின் வழியாக சென்று அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வெறுத்தவர்களாக துக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். The reason is one group has found the presence of God, the other group has not found the presence of God. அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த ஒரு கூட்டத்தார் அவர்கள் தேவனுடைய சமூகத்தை கண்டடைந்து இருக்கிறார்கள், மற்ற கூட்டத்தாரோ அவர்கள் தேவனுடைய சமூகத்தை கண்டடையாது இருக்கிறார்கள். Now there is a beautiful verse in the Bible which says we should seek after God and at least feel after Him. நாம் தேவனை தேட வேண்டும், அவரை உணர வேண்டும் என்று ஒரு வேதத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு. தடவியாகலும் அவரை கண்டுபிடிக்க வேண்டும். அவரை நாம் தடவியாகலும் கண்டுபிடிக்க வேண்டும். It's like in a dark situation you look for a door, in a dark room you look for a door, like that in a dark trial we have to somehow feel and find God. ஒரு இருண்டதான சூழ்நிலையில் ஒரு இருண்ட அறையில் நாம் எப்படி கதவை தேடி தடவி நாம் கண்டுபிடிக்கிறோமோ அதே போன்று நம்முடைய பயங்கரமான இருண்டதான சூழ்நிலைகள் பரீட்சைகளின் நேரத்தில் தேவனை நாம் தடவியாது கண்டுபிடித்து விட வேண்டும். And the word of consolation there is He is not far away from us. அங்கே நமக்கு தரப்படுகிறதான ஆறுதலின் வார்த்தை என்னவென்றால் அப்படி நாம் தேடுகிறதான நேரத்தில் அவர் நம்மை விட்டு அதிக தூரத்தில் இருக்கிறதில்லை. Acts, the book of Acts, அப்போஸ்தலர் chapter 17 verse 27. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. He is not far away from us, he is very near, so feel after Him. அவர் நம்மை விட்டு அதிக தூரத்தில் இல்லை, அவர் நம் அருகில் தான் இருக்கிறார். அதனால் அவரை நீங்கள் தடவினால் அவரை கண்டடைவீர்கள். So in our trial there is a secret place. நம்முடைய பரீட்சையில் ஒரு மறைவிடம் இருக்கிறது.
that secret place is secret, so it has to be discovered. அந்த மறைவிடம் அது ரகசியமான இடத்தில் மறைவாக இருக்கிறது, அதனால் அது கண்டுபிடிக்கப்பட வேண்டும். That's the second point. அது இரண்டாவது காரியம். The first point is we are introduced about a secret place. முதலாவது காரியம் ஒரு மறைவிடத்தை பற்றி நாம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறோம். Secondly is we have to discover the secret place. இரண்டாவது காரியம் அந்த மறைவிடத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். So there is some place where we have refuge, but it is secret, it's hidden. நமக்கு அடைக்கலம் தரக்கூடிய ஒரு இடம் உண்டு, ஆனால் அது மறைவாக இருக்கிறது. So we have to feel and find it. அதை நாம் தடவி பார்த்துதான் கண்டுபிடிக்க வேண்டும். So first is introducing the secret place, second is discovering the secret place. முதலாவதாக மறைவிடம் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது, இரண்டாவதாக மறைவிடத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். How do we discover a secret place? இந்த மறைவிடத்தை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? We can't physically feel about in a trial. நம்முடைய பரீட்சையில் சரீர பிரகாரமாக எழுத்தின் வடிவில் நாம் அதை சென்று தடவி பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்று அல்ல அது. Because a trial is not something that you can touch. ஏனென்றால் நம்முடைய பரீட்சை ஏதோ நாம் தொட்டு உணரக்கூடிய ஒன்று அல்ல அது. So how do we discover that secret place or the presence of God in a trial? ஒரு பரீட்சையின் நேரத்தில் தேவனுடைய சமூகத்தை இல்லாவிட்டால் அந்த மறைவிடத்தை நாம் எப்படி சென்று கண்டடைகிறோம்? The answer is in verse 2 of Psalm 91. அதனுடைய பதில் சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். See, this is not a testimony, it's a confession. இது ஏதோ ஒரு சாட்சி அல்ல, அவர் சாட்சியாக கூறுவதான காரியம் அல்ல, அவருடைய அறிக்கை இது. So he is making a positive confession there. அவர் அங்கே ஒரு நேர்மறையான ஒரு அறிக்கையை செய்கிறார். He is not come out of the trial and testifying God was my refuge. He is in the trial and confessing God is my refuge. ஏதோ ஒரு பரீட்சையிலிருந்து வெளியே வந்து தேவன் எனக்கு அடைக்கலமாய் இருந்தார் என்று அவர் சொல்லவில்லை. பரீட்சையில் இருந்து கொண்டுதானே தேவன் என்னுடைய அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்கிறார். He is saying that not because God is his refuge. He is confessing. That's why he is saying, I will say of the Lord, he is my refuge. அவருடைய பரீட்சையின் நேரத்தில் அந்த நேரத்தில் தேவன் ஏதோ அவருடைய அடைக்கலமாய் இருந்தபடியால் அவர் தேவன் என்னுடைய அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லவில்லை. ஆனால் தேவன் என்னுடைய அடைக்கலமாய் இருப்பார் என்று நான் அவரை பற்றி சொல்லுவேன் என்கிறார். சொல்லுவேன், I will say. So it's a confession. He has not yet discovered God, but he is confessing it. அதுவரை அவர் தேவனை கண்டுபிடிக்கவில்லை, ஆனால் அவரை கண்டடைவேன் என்று அறிக்கையிடுகிறார். So by making such a confession in our trial, we can find God. நம்முடைய பரீட்சையில் இப்படிப்பட்டதான அறிக்கைகளை எல்லாம் நாம் செய்வதன் மூலமாக தேவனை நாம் கண்டடையலாம். So when we make positive and healthy confessions in our trial, நம்முடைய பரீட்சை நேரங்களில் ஆரோக்கியமான நேர்மறையான இப்படிப்பட்டதான அறிக்கைகளை நாம் செய்யும் பொழுது, that's the act of feeling for God. அதுதான் தேவனை நாம் உணரும்படியாக நாம் அவரை தடவி தொட்டு பார்க்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. So when we confess the right confession and say, I will say that he is my refuge, I will trust in him, by that we are feeling about to find God. சரியான அறிக்கையை நம்முடைய பரீட்சைகளை நேரத்தில் சரியான அறிக்கையை செய்து அவர் என்னுடைய அடைக்கலமாய் இருக்கிறார், அவர் என்னுடைய கோட்டையாய் இருக்கிறார் என்று நாம் இப்படி அறிக்கை செய்யும் போது அவரை நாம் கண்டடைகிறோம். கண்டடைவதற்கு தடவி பார்க்கிறோம். அவரை நாம் தடவி பார்க்கிறோம். We have not yet found him. அவரை நாம் இதுவரை கண்டடையவில்லை. But to discover him in that trial, we have to feel for him by making such a confession. அந்த பரீட்சையில் நாம் அவரை கண்டடையும்படியாக இப்படிப்பட்டதான அறிக்கைகளை செய்து நாம் அவரை தேடுகிறோம். We have to feel for him. அவரை நாம் தடவி பார்க்க வேண்டும். So a time will come when we keep making these confessions, we will suddenly discover God. இப்படிப்பட்டதான அறிக்கைகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும்போது ஒரு நேரம் வரும்போது நாம் கடைசியாக தேவனை கண்டடைவோம். The consolation, he is not far away from us. இங்கே நமக்கு வருகிறதான ஆறுதலினுடைய வார்த்தை என்னவென்றால் அவர் நம்மை விட்டு அதிக தூரத்தில் இல்லை. So he is very near us even in our trials. நம்முடைய பரீட்சைகளின் நேரத்திலும் அவர் நமக்கு மிக அருகில் தான் இருக்கிறார். So though he is so near, yet because of our unbelief and because of our lack of spiritual intelligence to feel after him, we lose him in our trials. நம்முடைய பரீட்சைகளின் நேரத்தில் அவர் நமக்கு மிக அருகில் இருந்தும் நம்முடைய அவிசுவாசத்தின் காரணமாக ஆவிக்குரிய அறிவு குறைந்திருக்கிறபடியினால் நாம் நம்முடைய பரீட்சைகளில் அவரை கண்டடையும் அவரை தடவி பார்க்க முடியாதவர்களாக இருக்கிறோம். தடவி கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறோம். So we feel and finally discover him through positive confession. நாம் அவரை தடவி தடவி பார்த்து கடைசியாக நம்முடைய நேர்மறையான அறிக்கைகளின் மூலமாக அவரை கண்டடைகிறோம். So first is
the secret place. முதலாவதாக மறைவிடம். Secondly, discovering the secret place. இரண்டாவதாக மறைவிடத்தை நாம் கண்டுபிடிப்பது. Beloved, once we discover God in our trial, அருமையானவர்களே, ஒரு விசை நம்முடைய பரீட்சையில் தேவனை நாம் கண்டுபிடித்து விடுவோம் என்றால், though the trial might be like a big storm blowing against us, பரீட்சை ஒருவேளை ஒரு பெரிய புயல் காற்றை போன்று நம் மீது அடித்துக் கொண்டு இருக்கலாம், in the middle of our trial we will be enjoying life. நம்முடைய பரீட்சையின் மத்தியில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக இருப்போம். I remember one young boy met with a terrible accident a few years ago. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு வாலிப பையன் ஒரு அதிகமான ஒரு விபத்துக்குள்ளானான். He didn't break any of his bones, but he had a lot of scars all over his face and body. எலும்புகள் எதுவும் உடையாமல் இருந்தாலும் அவருடைய சரீரத்திலும் அவருடைய முகத்திலும் அதிகமான காயங்கள் உண்டாயிருந்தது. So he was struggling even to speak because all around his mouth there were injuries. அவருடைய வாயை சுற்றி அடிபட்டிருந்தபடியால் பேசவும் முடியாமல் இருந்தார். So I asked him, how do you feel? உங்களுக்கு இப்போது எப்படி இருக்கிறது என்று நான் அவரிடம் கேட்டேன். He said, I am enjoying all my injuries. என்னுடைய காயங்களை எல்லாம் நான் காயங்களில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்றார். He said, I am enjoying myself. நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்றார். To look at him, he was a gory sight. அவரை பார்க்கும்போது அது மிகவும் ஒரு அகோரமான காட்சியாக இருந்தது. But he was saying he was enjoying that situation. ஆனால் அவர் அந்த சூழ்நிலையை நான் சந்தோஷமாக அதில் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன் என்றார். If we can discover God's presence, life is happy irrespective of what the situation is prevailing around us. தேவனுடைய சமூகத்தை நாம் கண்டுபிடிக்கக்கூடியவர்களாய் இருப்போம் என்றால் நம்மை சுற்றி இருக்கிறதான சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாம் அதிலே சந்தோஷப்படக்கூடியவர்களாய் இருப்போம். Through every trial, when we make this attempt to discover God, every trial helps us to grow more in the knowledge of God. தேவனை கண்டுபிடிக்கும்படியாக நாம் அந்த முயற்சி எடுக்கிறதான நேரத்தில் ஒவ்வொரு பரீட்சையின் மூலமாக தேவனுடைய அறிவில் நாம் வளருகிறோம். We get closer to God, know God better than before in every trial. தேவனுக்கு மிக அருகில் நாம் செல்கிறோம். ஒவ்வொரு பரீட்சையின் மூலமாக தேவனை முன்பை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்கிறோம். Is there any college or school in this world where you can get promoted without an exam? ஒரு பரீட்சை இல்லாமல் இந்த உலகத்தில் ஏதாவது கல்லூரியில் இல்லாவிட்டால் பள்ளியில் நீங்கள் முன்னேறி செல்ல முடியுமா? Such a school will not bring out good students. ஒருவேளை அப்படிப்பட்ட பள்ளி இருந்தால் அங்கே நல்ல மாணவர்கள் தேர்ச்சி பெற்று வர மாட்டார்கள். A student is branded good based on the marks on the exam. ஒரு மாணவன் அவன் நல்ல ஒரு மாணவன் நன்றாக படிக்கக்கூடியவன் என்பது அவனுடைய பரீட்சையில் அவனுடைய தேர்வை பொறுத்துதான் இருக்கிறது. So, and what does every exam do? Promotes him to a higher class. அந்த தேர்வு அவனை உயர்ந்த பள்ளிக்கு அடுத்த வகுப்புக்கு அவனை கொண்டு செல்கிறது. In the same way, every trial, every danger that besets us is only for our promotion. It's not meant to kill us. அதே விதத்தில் ஒவ்வொரு பரீட்சை நமக்கு வருகிறதான ஒவ்வொரு பரீட்சையும் நம்மை கொன்று விடுவதற்கு அல்ல, நம்மை முன்பாக கொண்டு செல்வதற்கு தான். But sad to say, we are so absorbed by all the pains and the worries and the dangers of the situation around, we lose the little of God that we had before the trial. ஆனால் சொல்வதற்கு துக்கமான காரியம் என்னவென்றால் நம்முடைய பரீட்சையில் நம்மை சுற்றி இருக்கிறதான வேதனை, நம்முடைய வேதனைகள், துக்கங்கள், வலியின் மூலமாக அது நம்மை தேவனை முன்பு நம்ம அவரை பெற்றிருந்ததை காட்டிலும் குறைவாக நாம் அதை மாற்றிக்கொள்கிறோம். We had little of God, that little also we lose in the trial. தேவனை நம்மிடம் கொஞ்சம் பெற்றிருந்தோம், அந்த பரீட்சையின் மூலமாக அதையும் நாம் இழந்து விடுகிறோம். Like some children fail every year in the exam. எப்படி சில பிள்ளைகள் ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய தேர்வில் அவர்கள் தோல்வி அடைந்து கொண்டே போகிறார்களோ அதே போன்று. It's like, God is conducting a class and we are the students, He is the teacher. தேவன் ஒரு வகுப்பை நடத்துவதை போன்று நாம் பிள்ளை மாணவர்களை போன்று இருக்கிறோம். A school rejoices when there's 100% of passing. 100% அங்கே தேர்ச்சி பெறுவார்கள் என்றால் அந்த பள்ளியில் இருப்பவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். But in many of God's exams where He conducts exams for us, we all fail. ஆனால் தேவனுடைய अनेक தேர்வுகளில் அவர் நமக்கு தேர்வு நடத்துகிறதான நேரத்திலும் अनेகர் தோல்வி அடைகிறோம். But beautiful, He shall neither faint nor be discouraged. ஆனால் அருமையான காரியம் என்னவென்றால் அவர் சோர்ந்து போகிறதில்லை, அவர் அதைரியப்படுகிறதில்லை.
He's got a class full of only bad students and yet he is not discouraged. அவருடைய வகுப்பில் எல்லாம் மோசமான மாணவர்கள் தான் இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் அவர் அதைரியப்பட்டு போகிற தேவன் அல்ல. Our trial is finding God in our trial. நம்முடைய பரீட்சையில் தேவனை நாம் கண்டுபிடிப்பதுதான். God's trial is in getting us to pass in our trial. தேவனுடைய பரீட்சை நம்முடைய பரீட்சையில் நாம் தேர்ச்சி பெற செய்வதுதான். So all our trials are trials for him also. நம்முடைய பரீட்சைகள் எல்லாம் அவருக்கும் பரீட்சைதான். Thirdly, மூன்றாவதாக, first is the secret place. முதலாவதாக மறைவிடம். That's the presence of God. அது தேவனுடைய சமூகம். Secondly, discovering the secret place by positive confession. இரண்டாவதாக நேர்மறையான அறிக்கைகளின் மூலமாக இந்த மறைவிடத்தை நாம் கண்டுபிடிப்பது. Thirdly, making that secret place our house. மூன்றாவதாக அந்த மறைவிடத்தையே நம்முடைய வீடாக மாற்றிக்கொள்வது. First verse says secret place of the most high. முதலாவது வசனத்தில் உன்னதமானவருடைய மறைவிடம் என்று வாசிக்கிறோம். Now read verse 9. 9ஆம் வசனம். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். I don't know what tabaram means, but in English it is, thou hast made the most high thy habitation or thy house. உன்னதமானவரை உன்னுடைய வீடாக தாபர ஸ்தலமாக கொண்டாய் என்று வாசிக்கிறோம். So once upon a time this secret place or the most high became a secret place. The presence of God was a place of refuge, so that every time we meet a trial we run there for shelter. தேவனுடைய சமூகம் முன்பொரு காலத்தில் நமக்கு ஒரு அடைக்கலமாக இருந்தது. நமக்கு பாதுகாப்பு வேண்டியதான நேரத்தில் எல்லாம் பாதுகாப்புக்காக நாம் அங்கே ஓடி சென்றோம். So every trial helps us to go towards the presence of God. ஒவ்வொரு பரீட்சையும் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக நாம் செல்ல நமக்கு உதவி செய்கிறது. And when the trial goes, sometimes we tend to go away from the பரீட்சை நம்ம விட்டு போகிறதான நேரத்தில் சில நேரத்தில் நாமும் தேவனுடைய சமூகத்தை விட்டு நழுவி செல்கிறோம். But every promotion, every trial should get us back into the presence of God till finally we don't come out of there. It is our house. ஆனால் ஒவ்வொரு பரீட்சையும் ஒவ்வொரு முறை நாம் உயர்த்தப்படுகிறதான நேரத்திலும் தேவனுடைய சமூகத்துக்குள்ளாகவே நாம் சென்று அது நம்முடைய வீடாக மாறும் வரை அங்கேயே நாம் தங்கியிருக்க செய்ய வேண்டும். Every trial pushes us to discover that secret place of the presence of God. ஒவ்வொரு பரீட்சையும் தேவனுடைய சமூகம் என்றதான அந்த மறைவிடத்தை நாம் கண்டுபிடிக்க அது அதுக்கு நேராக நம்மை அது தள்ளி செல்கிறது. That's why in our troubles we fast. அதனால் தான் நம்முடைய பிரச்சனைகளின் நேரத்தில் நாம் உபவாசிக்கிறோம். And at times of trial we come for the fasting prayer, we come for all the meetings. நம்முடைய பிரச்சனைகளின் நேரத்தில் எல்லா கூட்டங்களுக்கும் வருகிறோம், உபவாச ஜெபங்களுக்கு வருகிறோம். Sometimes we go and spend our time in the 24 hours prayer chain. சில நேரத்தில் 24 மணி நேர ஜெப சங்கிலியில் சென்றும் நாம் ஜெபிக்கிறோம். But when the trial stops, that will stop also. ஆனால் பரீட்சைகள் எல்லாம் நிற்கும்போது அதுவும் நின்று விடுகிறது. But at growth will come when that becomes our house. The presence of God is our house, our residence. ஆனால் நம்மில் ஒரு வளர்ச்சி வரும், அப்போது அந்த நேரத்தில் தேவனுடைய சமூகம் நம்முடைய வீடாகவே மாறிவிடும். And after that the trial doesn't have to push us to the presence of God because we are already there. அதன் பின்பு பரீட்சைகளின் மூலமாக நாம் தேவனுடைய சமூகத்திற்கு நாம் தள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் முன்பாகவே தேவனுடைய சமூகத்தில் தான் இருக்கிறோம். After that, whether the trial comes or not, however it comes, which angle it comes, no problem, because we are already there in the presence of God. அதன் பின்பு பரீட்சைகள் வருகிறதோ இல்லையோ, அது எப்படி வருகிறதோ, எந்த விதத்தில் வருகிறதோ, அது பிரச்சனை இல்லை. ஏனென்றால் நாம் முன்பாகவே தேவனுடைய சமூகத்தில் தான் இருக்கிறோம். That's the time, beloved, this Christian life becomes such a beautiful life. அப்பொழுது அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை மிகவும் ஒரு அருமையான வாழ்க்கையாக மாறுகிறது. It's not a life we live for survival from this world. இந்த உலகத்தில் பிழைக்கும்படியாக வாழ்கிறதான வாழ்க்கை அல்ல அது. Some of us come to church just to keep away from sin. சிலர் நம்மில் பாவத்திலிருந்து விலகி இருக்கும்படியாகவே நாம் சபைக்கு வருகிறோம். Some of us know if we don't come to church, then the devil will take us. So we come to church. சபைக்கு வராவிட்டால் பிசாசு நம்மை கொண்டு போய் விடுவான் என்று நமக்கு தெரியும். அதனால் நம்மில் சிலர் சபைக்கு வருகிறோம். Some of us are coming to church because we know we have to get caught up at the coming of the Lord. If we are left behind, there will be a great tribulation we have to face. So we come to church. கர்த்தருடைய வருகைக்கு நாம் போக வேண்டும். கர்த்தருடைய வருகையில் போகாவிட்டால் நாம் உபத்திரவத்தை சந்திக்க வேண்டும். அதனால் நம்மில் சிலர் நாம் சபைக்கு வருகிறோம். But we don't realize whether it is the tribulation period that is pushing us to the presence of God, or the sin in this world that is pushing us to the presence of God. There is something that can pull us to the presence of God. ஆனால் உபத்திரவ காலமோ இல்லாவிட்டால் இந்த பூமியில் இருக்கிற பாவத்தின் காரணமாகவோ நாம் இந்த தேவனுடைய சமூகத்திற்கு தள்ளப்படுகிறோம் என்பதை காட்டிலும்
தேவனுடைய சமூகத்திற்கு இழுக்கக்கூடிய தேவனுடைய சமூகத்திற்கு இழுக்கக்கூடிய ஒரு காரியத்தினால் நாம் தேவனுடைய சமூகத்திற்கு தள்ளப்படுகிறோம். That's the excitement or the joy in the presence of God. அதுதான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதான சந்தோஷம். After that, no matter what trial strikes us, nothing can take away the happiness in our life. அதன் பின்பு நம்முடைய வாழ்க்கையில் என்ன பரீட்சை வந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதான சந்தோஷத்திலிருந்து ஒன்றும் நம்மை விலக்க முடியாது. That's why when St. Paul was beaten, put in prison, brought out of prison, made to stand before kings, whatever happened in his life, he was always happy. அதனால் தான் பரிசுத்த பவுல் அடிக்கப்பட்ட போதும் சிறையில் போடப்பட்ட போதும் ராஜாக்களுக்கு முன்பாக நின்ற போதும் அவனுடைய ஜீவியத்தில் என்ன சம்பவித்த போதும் அவன் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருந்தார். He sang songs in prison. அவர் சிறையில் இருந்து கொண்டே பாடல்களை பாடினார். When the anti-conversion bill was brought into effect a few years ago, சில வருடங்களுக்கு முன்பாக மதமாற்ற தடை சட்டம் வந்தபொழுது, when baptism had to be informed or any conversion ritual had to be informed to the government, வேறு மதத்திற்கு மாறுவதாக இருந்தால் அது அரசாங்கத்திற்கு அறிவிக்கப்பட வேண்டியதான சூழ்நிலையில், then I heard one servant of God asking, if in any situation we have to go to prison because of these things, who will take responsibility? இந்த காரணங்களுக்காக நம்ம யாராவது ஒருவேளை சிறைக்கு போக வேண்டியிருந்தால் யார் உத்தரவாதத்தை எடுத்துக் கொள்வார்கள் என்று ஒரு தேவனுடைய ஊழியர் இப்படியாக கேட்டார். In other words, if I have to go to jail, who will bear the responsibility? மறுவார்த்தையில் நான் ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருந்தால் யார் உத்தரவாதத்தை எடுத்துக் கொள்வது என்றார். For us, going to prison is a degrading experience, but for the early apostles it was a privilege. நமக்கு சிறைக்கு செல்வது என்றால் அது நம்முடைய தரத்திற்கு குறைவான காரியமாக நாம் எண்ணுகிறோம். ஆனால் முதலாம் நூற்றாண்டு அப்போஸ்தலர்கள் அவர்கள் For them it was a privilege. அவர்களுக்கு அது ஒரு ஸ்லாக்கியமாக இருந்தது. Even in the ministry, the jailer and the soldiers, the fellow prisoners all got converted. அவர்களுடைய ஊழியத்திலும் அந்த ஜெயிலில் இருந்ததான ஜெயிலரும் அவர்களோடு கூட இருந்ததான மற்றவர்களும் அவர் சிறையில் இருந்த மற்றவர்களும் அவர்கள் அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். They are the people who have made God their residence. அவர்கள் தேவனை அவர்களுடைய தங்கும் இடமாக மாற்றிக் கொண்டதான ஜனங்கள். Then this life is such a beautiful, exciting life. அப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக மாறினது. But the truth is, many of us will acknowledge that Christian life is very boring. ஆனால் சத்தியம் உண்மை என்னவென்றால் நம்மில் அநேகர் நாம் இப்படியாக சொல்லுவோம், கிறிஸ்தவ வாழ்க்கை சலிப்பான ஒரு வாழ்க்கை என்று சொல்லுவோம். போர் அடிக்கிற வாழ்க்கை என்று சொல்லுவோம். That's why we wait for 12 o'clock. அதனால் தான் 12 மணி எப்பொழுது வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறோம். That's why we come in at 11 o'clock. அதனால் தான் 11 மணிக்கு நாம் உள்ளே வருகிறோம். That's why once a week is enough for us. அதனால் தான் வாரத்தில் ஒரு முறை நமக்கு போதுமானதா இருக்கிறது. That itself is too much sometimes. அதுவே சில நேரத்தில் அதிகமாக இருக்கிறது. Because it's such a boring life. There's so much of excitement outside. ஏனென்றால் இங்கே அதிகமாக போர் அடிக்கிறபடியால் வெளியே அதிகமான சந்தோஷங்கள் உண்டு. We'll wait for the amen so that we can run away to our carnal excitement. ஆமென் எப்பொழுது வரும் என்று அதற்காக நாம் காத்துக் கொண்டிருப்போம். மாம்சீகமான நம்முடைய சந்தோஷங்களுக்கு நாம் மீண்டுமாக திரும்பும்படியாக காத்துக் கொண்டிருப்போம். But do we know, beloved, that in this Christian life there is an excitement in the presence of God that can swallow all the joys of this world? ஆனால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் உலகத்தினுடைய எல்லா சந்தோஷங்களையும் விழுங்கக்கூடிய தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதான சந்தோஷம் உண்டு என்று உங்களுக்கு தெரியுமா? We must discover that. நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும். By discovering the secret place. மறைவிடத்தை கண்டுபிடிப்பதன் மூலமாக. By going often to the secret place in our trial. நம்முடைய பரீட்சைகளின் நேரத்தில் அடிக்கடி அந்த மறைவிடத்திற்கு நாம் போவதன் மூலமாக. Finally remaining in that secret place. கடைசியாக அந்த மறைவிடத்தில் தானே நாம் தங்கியிருப்பதன் மூலமாக. Fourthly, நான்காவதாக, firstly the secret place, முதலாவதாக மறைவிடம், secondly discovering the secret place, இரண்டாவதாக மறைவிடத்தை நாம் கண்டுபிடிப்பது, thirdly making the secret place our house, மூன்றாவதாக மறைவிடத்தையே நம்முடைய வீடாக மாற்றுவது, fourthly நான்காவதாக as we remain in that secret place, அந்த மறைவிடத்தில் நாம் தங்கியிருப்பதன் மூலமாக, it's a house or a situation that can transform our life. அது ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. சில நேரத்தில் அது நம்முடைய வீடாக இருக்கிறது, நம்முடைய ஜீவியத்தை மாற்றக்கூடியதாக இருக்கிறது.
when we make that place or the presence of God our house or our residence, a work of transformation takes place there. தேவனுடைய சமூகத்தை நம்முடைய வீடாக நம்முடைய தாபர ஸ்தலமாக நாம் மாற்றிக் கொள்கிறதான நேரத்தில் ஒரு மறுரூபத்தினுடைய வேலை அங்கே நடைபெறுகிறது. Let's turn to Colossians chapter 3. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் and read verse 3. 3ஆம் வசனம். See, here we see our life is hidden with Christ in God. நம்முடைய ஜீவன் தேவனுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. See, that மறைந்திருக்கிறது itself shows that there's a secret place there. In God there is a secret place. தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது என்று சொல்லும்போது அங்கே ஒரு மறைவிடம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். And who is there in God in that secret place? தேவனுக்குள்ளே அந்த மறைவிடத்தில் இருப்பது யார்? Our life is there. நம்முடைய ஜீவன் அங்கே இருக்கிறது. Christ is there. கிறிஸ்து அங்கே இருக்கிறார். So in God our life is hidden with Christ. தேவனுக்குள்ளே நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடே மறைந்திருக்கிறது. Now look at the transformation that takes place. இங்கே உண்டாகிறதான மறுரூபத்தை பாருங்கள். So Christ and I together in that secret place. கிறிஸ்துவும் நானும் அந்த மறைவிடத்தில் ஒன்றாக இருக்கிறோம். This verse says that my life is with Christ. இந்த வசனம் சொல்கிறது என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. Read the next verse. அடுத்த வசனம். Now it says first our life is with Christ, now our life is Christ. முதலாவது நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட ஜீவன் கிறிஸ்துவோடு கூட இருந்தது, இப்பொழுது கிறிஸ்துவாய் இருக்கிறது. In other words, Christ and ourselves together in that secret place in God, always keeping that as our residence, finally we become just like Christ, or Christ becomes our life. மறுவார்த்தையில் தேவனில் இருக்கிறதான அந்த மறைவிடத்தில் கிறிஸ்துவோடு நாம் சேர்ந்து இருக்கும்போது நாம் கிறிஸ்துவை போன்றே மாறிவிடுகிறோம். நாம் கிறிஸ்துவை போன்று மாறிவிடுகிறோம். We become so mixed and dissolved in God. நாம் தேவனிலே அவ்வளவாக கலந்து trial attempts to do in our life. நம்முடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு பரீட்சையும் அதை தான் செய்ய விரும்புகிறது. Every trial, as we discover the presence of God, there we are with Christ in God. ஒவ்வொரு பரீட்சையிலும் தேவனுடைய சமூகத்தை நாம் கண்டுபிடிக்கிறதான நேரத்தில் அங்கே நாம் கிறிஸ்துவோடு கூட தேவனில் மறைந்து இருக்கிறோம். And a time will come as we grow there, we and Christ are one. ஒரு நேரம் வரும்பொழுது நாம் அதில் வளர்ந்து செல்ல செல்ல கிறிஸ்துவும் நாமும் ஒன்றாக மாறிவிடுகிறோம். God should help us to discover that secret place. அந்த மறைவிடத்தை நாம் கண்டுபிடிக்க தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். Finally, கடைசியாக read the last verse of that psalm. அந்த சங்கீதத்தினுடைய கடைசி வசனத்தை வாசியுங்கள். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். The most a psalm full of so many dangers. அதிகமான அபாயங்கள் நிறைந்ததான இந்த சங்கீதம். But look at the conclusion, with long life will I satisfy him. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன் என்று அதனுடைய முடிவை பார்க்கிறோம். What is long life? நீடித்த நாட்கள் என்றால் என்ன? Long life in New Testament standards is not old age. நீடித்த நாட்கள் என்றால் புதிய ஏற்பாட்டினுடைய தகுதியின்படி ஸ்தானத்தின்படி வயதான நாட்கள் என்று அல்ல. Long life does not mean living up to 80 years. நீடித்த நாட்கள் என்றால் ஏதோ 80 வயது வரை வாழ்வது என்று அல்ல. It is living the whole life that God has meant us to live. தேவன் நாம் எவ்வளவு நாட்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவ்வளவு நாட்கள் வாழ்வதை அது குறிக்கிறது. If long life in New Testament standards is living up to 80 years, then poor Jesus lost that blessing. புதிய ஏற்பாட்டு காலத்தின்படி நீடித்த நாட்கள் என்பது 80 வயது வரை ஜீவிப்பது என்று ஒருவேளை சொல்லுவோம் என்றால் இயேசுவுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் போயிற்று. He died at 33. அவர் 33 வயதிலே மரித்து விட்டார். So that is not a long life. Long life is living our full life that God has meant us to live. அதனால் அது நீடித்த நாட்கள் அல்ல. நீடித்த நாட்கள் என்றால் நாம் எவ்வளவு நாட்கள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அவ்வளவு நாட்களும் நாம் வாழ்வதுதான். If God wants me to live for 40 years and it is his will that I live for 40 years, 40 years is long life for me. 40 வருடங்கள் நான் வாழ வேண்டும் என்று தேவன் முடிவு செய்திருந்தால் அதுவரை நான் வாழ்ந்திருப்பேன் என்றால் அதுதான் எனக்கு நீடித்த நாட்கள். So long life is nothing but a
a full life without a premature death. நீடித்த நாட்கள் என்றால் முழுமையாக நம்முடைய வாழ்நாட்கள் முழுவதும் வாழ்ந்து முடிந்து ஒரு காலத்துக்கு முன்பான மரணத்தை நாம் சந்திக்காமல் இருப்பதுதான் அது. In other words, it's a life where we grow on till we are perfected. மறுவார்த்தையில் நாம் பூர்ணப்படும் வரை நாம் வளர்ந்து செல்கிறதான வாழ்க்கை. I will show him my salvation. என்னுடைய ரட்சிப்பை நான் அவனுக்கு காண்பிப்பேன். That's the final and perfect salvation. அது பூர்ணமான கடைசியான ரட்சிப்பு. Till then God will take us through all kinds of dangers. அதுவரை பலவிதமான அபாயங்களின் வழியாக தேவன் நம்மை கொண்டு செல்வார். God does not say we won't die. நாம் மரிக்க மாட்டோம் என்று தேவன் சொல்லவில்லை. We all have to die. நாம் எல்லோரும் மரிக்கத்தான் வேண்டும். If Jesus coming tarries, we all have to die. இயேசுவுடைய வருகை தாமதிக்கும் என்றால் நாம் அனைவரும் மரிக்கத்தான் வேண்டும். But we all have a last day and we all have a last day lifespan on this earth. நாம் எல்லோருக்கும் ஒரு கடைசி நாள் உண்டு. நம்முடைய வாழ்நாட்களின் கடைசி நாள் நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த பூமியில் உண்டு. Either death or the coming of the Lord will put an end to our life here on this earth. மரணமோ கர்த்தருடைய வருகையோ இவை இரண்டில் ஒன்று நம்முடைய வாழ்நாட்களின் முடிவை உண்டு பண்ணும். But if we discover that secret place, ஆனால் அந்த மறைவிடத்தை நாம் கண்டுபிடிப்போம் the என்றால் life that we live in this world will be a full life. இந்த பூமியில் வாழ்கிறதான நம்முடைய வாழ்க்கை ஒரு முழுமையான வாழ்க்கையாக இருக்கும். So it's not that we should be alive all the time in this world. A day will come we may have to die. இந்த பூமியில் நாம் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்ல. ஒரு நாள் வரும்போது ஒருவேளை நாம் மரிக்க வேண்டியிருக்கலாம். We can die young, we can die old. That is not the matter. வாலிபனாக நாம் மரிக்கலாம், வயோதிபனாக மரிக்கலாம். அது பிரச்சனை அல்ல. அது விஷயமே அல்ல. அது விஷயமே அல்ல. It is how are we? How am I when I die? நான் மரிக்கும்போது நான் எப்படி இருக்கிறேன் என்பதுதான் காரியம். So that is the protection. அதுதான் பாதுகாப்பு. So if a person dies early, we should not think, "Che, if he had taken medicine he could have lived little longer." ஒரு நபர் சீக்கிரமாக மரித்து விடுவார் என்றால் நாம் இவர் மருந்து எடுத்திருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாமே என்று நாம் நினைக்க கூடாது. That is not ours to decide. தீர்மானிப்பதற்கு அது நம்முடையதல்ல. God has given us all a lifespan. தேவன் நம்ம அனைவருக்கும் ஒரு வாழ்நாட்களின் அளவை தந்திருக்கிறார். Till then God promises to sustain us. அதுவரை நம்மை பாதுகாக்கும்படியாக தேவன் வாக்களிக்கிறார். That is our long life. அதுதான் நம்முடைய நீடித்த நாட்கள். There's a story of an old woman who had 3 sons. ஒரு வயோதிபமான தாய் 3 பிள்ளைகளுடைய ஒரு வயோதிபமான தாயினுடைய ஒரு கதை உண்டு. All 3 sons worked in the sea. இந்த 3 பிள்ளைகளும் அவர்கள் கடலில் வேலை செய்தார்கள். The third son also she sent to work. That is, 2 of the sons died. 2 பையன்களும் மரித்து போனார்கள். They died in the sea. அவர்கள் கடலில் மரித்து போனார்கள். The third son also she sent to the sea. 3வது பையனையும் அவர்கள் கடலில் வேலை செய்ய அனுப்பினார்கள். And when the pastor came to her house, பாஸ்டர் அவர்களுடைய வீட்டுக்கு சென்றபோது she said, "Please pray for my son who is in the sea. God should keep him." அவர்கள் சொன்னார்கள், கடலில் வேலை செய்கிறதான என்னுடைய மகனுக்காக ஜெபியுங்கள், கர்த்தர் அவரை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். The pastor said, "Why did you do that? Your 2 sons are already dead in the sea. Why do you take the risk of sending your third son there?" பாஸ்டர் அப்பொழுது சொன்னார்கள், உங்களுடைய 2 மகன்கள் முன்பாகவே கடலில் மரித்து விட்டார்களே, இப்போது ஏன் 3வது மகனையும் அனுப்பி வைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். The woman said, "Pastor, I am not talking about my third son drowning in the sea. I am not asking you to pray that my son won't be drowned in the sea." அப்போது அந்த தாய் சொன்னார்கள், என்னுடைய மகன் அவர்கள் கடலில் மூழ்கி போய் விடக்கூடாது என்பதற்காக ஜெபிக்கும்படியாக கேட்கவில்லை என்றார்கள். I am not asking for that prayer. அந்த ஜெபத்திற்காக நான் கேட்கவில்லை. My 2 sons who died, you know where they are? என்னுடைய 2 மகன்கள் மரித்தார்களே, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் தெரியுமா என்று கேட்டார்கள். Do you know? She told the pastor, "Do you know what is the bottom of the sea?" அந்த பாஸ்டரை பார்த்து கேட்டார்கள், அந்த கடலினுடைய அடிபாகம் என்னவென்று தெரியுமா என்று கேட்டார்கள். Isaiah 40:12. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தண்ணீரை தமது கைப்பிடியால் அளந்து. So all the water in this world is in his hand. இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா தண்ணீரும் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. So what is the bottom of the sea? அதனால் கடலினுடைய அடிபாகம் என்ன? What is the bottom of the sea? கடலினுடைய அடிபாகம் எது? That's his hand. அது அவருடைய கரம். So
She said, my 2 sons are in God's hand. அதனால் இவர்கள் சொன்னார்கள், என்னுடைய 2 மகன்களும் தேவனுடைய கரத்தில் தான் இருக்கிறார்கள். Please pray for my 3rd son's spiritual safety. That's what I asked. என்னுடைய 3வது மகனுடைய ஆவிக்குரிய பாதுகாப்புக்காக ஜெபியுங்கள், அதை தான் நான் கேட்டேன் என்றார்கள். Beloved, God promises spiritual safety. அருமையானவர்களே, தேவன் ஆவிக்குரிய பாதுகாப்பை வாக்களிக்கிறார். When we die, how old we are when we die, how we die, leave that all to God. நாம் எப்பொழுது மரிக்கிறோம், நாம் மரிக்கும் போது நம்முடைய வயது என்ன, எவ்வளவு வயதாகி மரிக்கிறோம், அதையெல்லாம் எப்படி மரிக்கிறோம், இவையெல்லாம் நாம் தேவனிடத்தில் கொடுத்து விடுவோம். That is his problem. அது அவருடைய பிரச்சனை. But one thing he promises us, long life, or full life. நமக்கு அவர் வாக்களிக்கிறதான ஒரு காரியம், முழுமையான வாழ்க்கை இல்லாவிட்டால் நீடித்த நாட்கள். So there are 5 things that we studied this morning. 5 காரியங்களை நாம் இந்த காலையில் படித்தோம். 1, there is a secret place. முதலாவதாக ஒரு மறைவிடம் இருக்கிறது. 2, discovering the secret place. இரண்டாவதாக அந்த மறைவிடத்தை நாம் கண்டுபிடிப்பது. 3, making that secret place our residence. மூன்றாவதாக அந்த மறைவிடத்தை நாம் தங்கியிருக்கும் தாபர ஸ்தலமாக மாற்றுவது. 4thly, transformation in the secret place. நான்காவதாக அந்த மறைவிடத்தில் உண்டாகிறதான மறுரூபம். And 5, long life or perfection in the secret place. ஐந்தாவதாக அந்த மறைவிடத்திலே நீடித்ததான நாட்கள் இல்லாவிட்டால் பூரணமாகுதல். Shall we close our eyes? நாம் எல்லோரும் நம்முடைய கண்களை மூடுவோமா? What a beautiful life we can make of this Christian life. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வைத்து நாம் என்ன ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணலாம். Nothing in this universe as exciting as the Christian life. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை போன்று இந்த அண்ட சராசரத்திலும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒன்றில்லை. Provided we discover the secret place in the heart of God. ஆனால் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதான அந்த மறைவிடத்தை நாம் கண்டுபிடிப்போமானால் அது அப்படியாகும். There we can discover Christ. அங்கே நாம் கிறிஸ்துவை கண்டுபிடிக்கலாம். There our life is hidden with Christ. அங்கே நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவில் மறைந்து இருக்கிறது. There a life of transformation takes place. அங்கே ஒரு மறுரூபத்தினுடைய வேலை நடைபெறுகிறது. That's the happiest life on earth. அது பூமியில் இருக்கிறதான சந்தோஷமான வாழ்க்கை. There such people will come forward and testify not after the trial but in the middle of the trial. அங்கே அப்படிப்பட்டவர்கள் பரீட்சை முடிந்த பின்பு வந்து சாட்சி சொல்ல மாட்டார்கள். பரீட்சையின் போதே, பரீட்சையின் மத்தியில் தானே அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள். They will not come here and pray for they will not come here and ask people to pray for the deliverance. They will come and confess how exciting life is in the middle of all their trials. விடுதலை வேண்டும், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் இங்கே வந்து ஜனங்களிடம் கேட்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய பரீட்சைகளின் மத்தியில் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என்று சாட்சியாக சொல்லுவார்கள். That is the secret place in the presence of God. அதுதான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதான மறைவிடம். Shall we all ask God for such experiences? அப்படிப்பட்டதான அனுபவங்களுக்காக நாம் தேவனிடத்தில் கேட்போமா? God has written so many beautiful things in his word. இந்த தேவனுடைய வார்த்தையில் தேவன் அநேக அழகான காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். But sometimes it all goes above our heads. சில நேரத்தில் அவையெல்லாம் நம்முடைய தலைகளுக்கு மேலாக போய்விடுகிறது. We are living such a low earth based life that all this is too much for us sometimes. அப்படி நாம் இந்த பூமிக்குரியதான பூமியை சார்ந்த வாழ்க்கையை செய்கிறபடியால் இவையெல்லாம் சில நேரத்தில் நமக்கு அதிகமாக தோன்றுகிறது. But we need it. ஆனால் இது நமக்கு தேவை. More of you, Lord. உம்மை எங்களுக்கு அதிகமாக தேவை ஆண்டவரே. More of your knowledge, O God. உம்முடைய அறிவு எங்களுக்கு அதிகமாக தேவை ஆண்டவரே. More of your love, O God. உம்முடைய அன்பு எங்களுக்கு அதிகமாக தேவை ஆண்டவரே. More of your presence, O God. உம்முடைய சமூகம் எங்களுக்கு அதிகமாக தேவை ஆண்டவரே. Take away this boredom and this monotony in Christian life. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கதான இந்த சலிப்பை எல்லாம் மாற்றும் ஆண்டவரே. Make this Christian life full of joy and excitement for me, Lord. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை எனக்கு உண்மையா சந்தோஷமாக மாற்றும் ஆண்டவரே. I have so many things that are connected with you, but I don't have you, Lord. உம்மோடு சம்பந்தப்பட்ட அநேக காரியங்கள் எனக்கு உண்டு, ஆனால் நீர் எனக்கு இல்லை ஆண்டவரே. I am a member of the church. சபையின் அங்கத்தினராக நான் இருக்கிறேன். I receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன். I pray. ஜெபிக்கிறேன். I do ministries. ஊழியங்களை செய்கிறேன். I read the Bible. வேதத்தை வாசிக்கிறேன். I'm regular to the meetings. கூட்டங்களுக்கு தொடர்ச்சியாக வருகிறேன். But where are you, Lord, in my life? ஆனால் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் எங்கே இருக்கிறீர்? I want to enjoy you personally, Lord. தனிப்பட்ட விதத்தில் உம்மை நான் அனுபவிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. I am in the middle of a trial now. இப்பொழுது நான் ஒரு பரீட்சையின் மத்தியில் இருக்கிறேன் ஆண்டவரே. I am not asking for deliverance. நான் விடுதலைக்காக கேட்கவில்லை ஆண்டவரே. But I want you, Lord, in my trial. ஆனால் என்னுடைய பரீட்சையில் நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. I'm feeling for you, Lord. நான் உம்மை தடவி பார்க்க விரும்புகிறேன் ஆண்டவரே. I know you are not far away, O Lord. நீர் என்னை விட்டு அதிக தூரத்தில் இல்லை என்று எனக்கு தெரியும் ஆண்டவரே. I want to touch you, O Lord. நான் தொட்டு பார்க்க விரும்புகிறேன் ஆண்டவரே. Touch your presence, O God. உம்முடைய சமூகத்தை தொட விரும்புகிறேன் ஆண்டவரே. Touch your sweetness, O Lord. உம்முடைய இனிமையை தொட விரும்புகிறேன் ஆண்டவரே. Touch your beauty, O Lord. உம்முடைய அழகை தொட விரும்புகிறேன் ஆண்டவரே. daraba shamtudarama shamdurabalia mahatia rabahatia ribau shamdudo ramatia rabau shamana makara mala mala matre
Thank you, Jesus. Thank you, Jesus. We praise you, Lord. We praise you, Jesus. Ribana mangara salburama na karama usamdudo labana katya. Yes, Jesus. We praise you. We praise you. Dear child of God, அருமையான தேவனுடைய பிள்ளை, slowly God is removing all the pride in your life through your trial. உன்னுடைய பரீட்சை மூலமாக மெதுவாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பெருமைகளை தேவன் அகற்றுகிறார். God is transforming you into a very meek person. உன்னை மிகவும் ஒரு சாந்த குணமுள்ள ஒரு நபராக தேவன் மாற்றுகிறார். Dear child of God, don't think God has forsaken you. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் உன்னை கைவிட்டு விட்டார் என்று நினைக்காதே. He is with you in the trial. உன்னுடைய பரீட்சையில் அவர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். Very near you. மிக அருகில் அவர் காணப்படுகிறார். Humble yourself. Humble yourself. உன்னை நீயே தாழ்த்து. And go to him. அவரிடத்திலே போ. Touch him. அவரை தொட்டு பார். He is very near you. அவர் உனக்கு மிக அருகில் இருக்கிறார். Thank you, Jesus. Praise, praise. Thank you, Jesus. Praise, praise, Jesus. Shidarabau shamana mana today. Jesus. Praise, Jesus. Ribalau shabunia matula barabau today. Thank you, Jesus. Thank you, Jesus. Give us an excitement of life, oh God. Give us an excitement of life, oh God. Jesus. Praise you, Jesus. Praise the Lord. Thank you, Jesus. We thank you, Jesus. We praise you. Thank you, Lord. We praise you, Jesus. We praise you, Jesus. உன்னதமானவரின் சர்வவல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவார். Thank you, Lord. Jesus. Thank you, Jesus. Yes, Jesus. Thank you, Lord. Shidaraba shakatia karama shana makalamatia sakatia kara. Jesus. Thank you, Lord. Jesus. Thank you, Jesus. Praise you, Jesus. தேவனுடைய சமூகத்தை நாம் கண்டுபிடிக்கிறதா அந்த க்ஷணத்தில் அந்த சோதனையோடு சம்பந்தப்பட்டதான பயம், கலக்கம், சந்தேகம், அவிசுவாசம் இவைகளெல்லாம் பறந்தே போய்விடும். ஒரு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு தருவார். அங்கதான் தேவனுடைய சமூகம். Thank you, Jesus. Thank you, Jesus. இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை Ribada hatuni mihanakel haturama napranama.
ஒரு பெரிய தேவ சமூகத்தை நம் மத்தியில் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். நாம் எல்லாரும் அந்த சமூகத்துக்குள் மூழ்கி விடுவோமாக. சோதனைகள் மறைந்து போகும், அந்த வேதனைகள் எல்லாம் மறைந்து போகும். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் கர்த்தருடைய சமூகத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Thank you Lord. அவருடைய சமூகத்தில் பெரிய பாதுகாப்பு உண்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். Thank you Lord. அவருடைய சமூகத்தில் பெரிய இளைப்பாறுதல் உண்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். அவருடைய சமூகத்தில் பெரிய சந்தோஷம் உண்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். அவருடைய சமூகத்தில் பெரிய மறுரூபம் உண்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். அவருடைய சமூகத்தில் பூரணம் உண்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பவனியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். பகல் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
அருமையான நல்ல இயேசுவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் தந்த காலை நேரத்துக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாள் காலை வேளை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாய் சிறு கூட்டமாக எங்களை வேறுபடுத்த கிருபிக்காய் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எனக்கு தாவது பாவத்திலும் சாபத்தில் அழிந்து போறதான அந்த உலகத்தில் கூட இருந்து கத்தாவே ஆண்டவரே கத்தாவை நித்தியத்தை சுதந்திரிக்கும்படியாய் ஆண்டவர் எங்களையும் வேறுபடுத்த கத்தாவே இந்த காலை வேளையிலே கத்தாம் எங்கள் மத்திய அசைவாடி எங்கள் தந்த எல்லா ஆலோசனைகளுக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. கத்துடைய ஆவியான எங்கள் மத்தியில் கடந்து வந்து தந்ததான ஆலோசனைகளுக்காக துதிக்கிறோம். அவனிடத்தில் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்து விடலான் விடுவிப்பேன் சொல்லிக்கிறீ கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே, எங்களுக்கு வருதான கத்தாவே பரீட்சைகளை கத்தாவே நாங்கள் எந்த விதத்தில் கத்தாவே ஆண்டவரே மறைவிடமாக நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கத்துடைய ஆவியான உங்களுக்கு தந்ததான ஆலோசனைகளுக்காய் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, முதலாவது கத்தாவே மறைவிடமானது கத்தாவு முதலாவது தேவனை அறிமுகப்படுத்து அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வரதான கத்தாவே பரீட்சைகளை நாங்கள் தேவன் கத்தாவே மறைவிடமாய் தேடிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியா வேண்டிக் கொள்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு நாட்கள்ல கத்தாவே எங்களுக்கு வரதான பரீட்சையில சோதனையில ஆண்டவரே நாங்கள் அதிகமா கத்தாவே ஆண்டவரே சிறிது விதமான அறிக்கையின் மூலமாய் ஒன்று கூட தேவனை நாங்கள் அதிகமாக சுதந்திரிக்கிறோம் என்று பார்க்கிறோம் ஐயா. அது நிமித்தமாய் கத்தாவே அதிகமான கத்தாவே அனுபவத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போகிறோம் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக கத்தாவே இந்த ஆண்டவரே கத்தாவே தேவனை அதிகமாக நாங்கள் அனுபவிப்பது மூலமாய் ஆண்டவரே ஒரு வீடாக நாங்கள் கத்தாவே நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமில்ல கத்தாவே அதிகமாக கத்தா தேவனை நாங்கள் கத்தாவே நெருங்கும் போது எங்களுக்குள் ஒரு மறுரூபத்தின் வேலை நடக்கிறது என்று பார்க்கிறோம் ஐயா. இப்படியாக எங்களுக்கு வருதான பரீட்சையில கத்தாவே நாங்கள் தேடியாவது கத்தாவே தடவியாவது கத்தாவே நாங்கள் அறிந்து கொள்ள கத்தாமே உதவி செய்ய முடியாது கெஞ்சுறோம் ஐயா. எங்கள் நடத்துக்குதான எல்லா பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தாவே நாங்கள் அனுபவிக்கிறதான எல்லா பாடுகளுக்காகவும் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நடத்துறதான எல்லா வழிகளிலும் நாங்கள் கத்தாவே தடவியாவது சுதந்திரத்துக் கொள்ள மறைவிடமாக அனுபவிக்க இந்த வீடாக அனுபவிக்க மறுரூபமாக்கிக் கொள்ள கத்தாவே கடைசி ரட்சிப்பை நாங்கள் அனுபவிக்க கத்தாமே உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தருதான பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், எங்கள் தருதான பரீட்சைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பரீட்சையிலும் கத்தாவே அதிகமாய் மறைவிடமாக அதிகமாய் தேடிக்கொள்ள எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு தந்ததான வெளிப்பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா பகுதியிலும் கத்தாவே ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் தாம தடவி தேடி கத்தாம அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாய் கெஞ்சிரோம். எல்லாவற்றின் நன்மைக்காக செய்கிறதான தெய்வம் இன்மட்டுமாய் செய்த எல்லா நன்மைகளுக்காக துதிக்கிறோம். இன்னும் வருகிறதான பரீட்சையில் கூட நாங்கள் முறுமுறுக்காதபடிக்கு சோர்ந்து போகாதபடிக்கு பின்வாங்காதபடிக்கு தாவே தைரியமாய் நின்று ஜெயிக்க கத்திர எங்களுக்கு உதவி செய்ய முடியாய் கெஞ்சிரோம் ஆண்டவரே. எங்களுக்கு தந்ததான எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம், தந்த ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆலோசனைகள் தாவே நாங்கள் இருதயத்தில் எழுதி கொண்டு பத்திரப்படுத்திக் கொண்டு எங்களுக்கு ஒரு தான சோதனையிலே ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூட ஜெயித்து ஜெயாளிகளாய் முன்பாக உத்தம சாட்சிகளாய் நிற்க உதவி செய்ய முடியாது கெஞ்சிரோம். மீதியான கத்தா பகுதிகளை கத்தர் பொறுப்பிடும், நடக்கிறதான கத்தாவை மவுண்ட்ல நடக்கிறதான பவனை கத்தர் பொறுப்பிடும். ஆசிரியம் பெரிய காரியங்களை செய்ய முடியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஒவ்வொரு நிமிஷமாம் கருத்தில் வைக்கிறோம். அதி சீக்கிரமான வருகிலும் காணத்தக்கதா எல்லா பரீட்சையும் சோதனைகளை ஜெயித்து ஜெயாளிகளாவுக்கு முன்பாக நிற்கத்தான தகுதியை எங்களுக்கு உருவாக்கி தர முடியாது வேண்டிக் கொள்கிறோம். தாழ்த்துக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us now and until Jesus returns in glory. Hallelujah.